ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஊட்டியில், அதாவது குன்னூர் பக்கத்தில் ஒரு ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரு 6 முக்கியமான இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஆர்சடின்ங்கிற ஒரு வியூ பாயிண்ட். குன்னூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, உளிக்கல்ங்கிற ஒரு வில்லேஜ் பக்கத்தில். ஸோ அங்கேருந்து போனீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வில்லேஜ் தான் நம்ம வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பில்லூர் டேம், அங்கே லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்கன்னா பில்லூர் டேம் வியூ. இதை பற்றின ஷார்ட்ஸ் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த வியூ பாயிண்டோட டோட்டல் வியூ. இதுக்கு கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் ட்ரெக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். வழியில் எல்லாமே காட்டெருமைகள் கண்டிப்பாக கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ போகிறது கொஞ்சம் அன்சேஃப் தான். ஸோ நீங்கள் கேங்காக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செங்குட்ராயின் பீக்குங்கிறது குன்னூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பீக்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு போய் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ½ அன் ஹவர் பக்கம் இதே சேம் தான், ஒரு டீ எஸ்டேட் வழியாக நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் அண்டர் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாமே போகணும். ஏன்னா இங்கே ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸில் நிறைய நடக்குன்னு சொல்லி பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஸோ நோ என்ட்ரி ஏரியா தான். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரெக் பண்ணி போகணும். கேர்லெஸ்ஸாக இருந்தோம் இல்லை அங்கே போய் வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம்தான். மூணாவதாக பார்த்திங்கன்னா குன்னூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஞ்சூருங்கிறது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் ஆக்சுவலி காரமடையிலேருந்து ஊட்டிக்கு போகிற ரூட்டில் மஞ்சூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. இது இப்படி நீங்கள் வரலாம். ஸோ பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான். ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியா, அதே சமயம் ரொம்ப ஒரு அழகான ஒரு வில்லேஜ். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு ஊட்டி க்ரௌடு வேண்டாம் அப்படின்னா இந்த நம்ம சொல்கிற 6 பிளேஸையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 டே ட்ரிப்புக்கும் சரி இல்லை 2 டேஸ் ட்ரிப்புக்கும் சரி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஒரு டிராஃபிக் கம்மியான ஏரியா. ஊட்டியில் இப்படி ஒரு இடமாங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிளேசஸ்லாம் இருக்கும். அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜ்னு சொல்லலாம், பீஸ்ஃபுல் வில்லேஜ் சொல்லலாம் இந்த மஞ்சூரில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டில் இருக்கிற ஒரு முருகன் டெம்பிள், அன்னமலை முருகன் டெம்பிள் சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரியும் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இதுக்காக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ண ஒரு வீடியோஸ் தான். ஸோ வந்தீங்கன்னா இந்த முருகன் கோயிலையும் தரிசிச்சுட்டு போங்க. இங்கே அன்னதானத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுதான் அந்த பேக் சைடில் உள்ள வியூ பாயிண்ட்டு. ஸோ மஞ்சூர் முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எமரால்ட் லேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து மஞ்சூர்லேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ அங்கேருந்து அது வேறு ரூட்டில் அப்படியே டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸ் தான். மோஸ்ட்லி யாரும் வராத ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கேருந்து இங்கே வரும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் ரிமோட் ஒரு ஃபாரஸ்ட் தான், ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஸோ எல்லாமே சேஃப் ட்ரைவ் பண்ணுங்கள். அனிமல்ஸ் நிறைய இருக்கும், முக்கியமாக பைசன்ஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வண்டியை கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி டூரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட சொல்லலாம். எமரால்டுங்கிறது ஒரு டேம் இருக்குது, லேக் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, எமரால்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் மீன் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற இன்னொரு டேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பவானிசாகர் டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து அப்பர் பவானின்னு சொல்லுவாங்க. அப்பர் பவானிங்கிறது இங்கேருந்து தான் கீழே எல்லாத்துக்குமே சரி மேட்டுப்பாளையம் எல்லாமே தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி, ஆக்சுவலி இது ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா, மலை உச்சியில் இருக்குது அப்பர் பவானி. ஸோ இங்கேருந்து தான் எல்லாமே அனுப்புகிறாங்க. அந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இது பார்த்திங்கன்னா எமரால்டு லேக்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 29 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசன்ஸ் எல்லாமே ஒரு இருக்கிற ஒரு ரிமோட் ஏரியா தான். டீ எஸ்டேட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த லேக்கு நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிடலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பர் பவானிலேருந்து நம்ம வந்து கிளம்பி கிண்ணக்குறைங்கிறது ஒரு வில்லேஜ், ஒரு ஊட்டியிலே இருக்கிற ஒரு லாஸ்ட் வில்லேஜ் கூட சொல்லலாம். கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வில்லேஜ்னு கூட சொல்லலாம். இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெரிசிங்கிறது ஒரு சின்ன ஒரு அட்டியில் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கேரளா ஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த கிண்ணக்குறை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு லாஸ்ட் வில்லேஜ் கூட குந்தா வட்டத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீ எஸ்டேட் தான் சொல்லணும். மஞ்சூர்லேருந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர், குன்னூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வரும். இதே சமயம் நீங்கள் ஊட்டிலேருந்து இதெல்லாம் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிங்கன்னா இந்த
வில்லேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ எல்லா பக்கமும் இருந்து நமக்கு ரூட் இருக்குது. இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மழை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு அதிகமான ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியாவை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு ஏரியா தான் இது எல்லாமே. இந்த ரூட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குன்னூர்லேருந்து சரி, ஊட்டிலேருந்து சரி பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது இந்த வில்லேஜ் எல்லாமே. எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே சமயம் எஸ்டேட் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், டிராஃபிக் எதுவும் இல்லாமல் ஒரு ஒன் டே ட்ரிப் என்ஜாய் பண்ணணும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் சொன்னேன் இந்த 6 பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது குன்னூர்லேருந்து ரீச் பண்ணிக்கலாம், ஊட்டிலேருந்து ரீச் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர்றதா இருந்தால் குன்னூர்லேருந்து வர்றதா உங்களுக்கு பக்கம். இதே நீங்கள் கேரளா, கர்நாடகா அப்படி வர்றதா இருந்தால், முதுமலை வழியாக வர்ற, கூடலூர் வழியாக வர்றதா இருந்தால் நீங்கள் ஊட்டிலேருந்து இந்த ரூட்டை ரீச் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ஈஸி தான். இல்லை நான் கோயம்புத்தூர்லேருந்து காரமடை வழியாக வரப்போகிறேன், முள்ளி அந்த ரூட்டு கெத்தர் வழியாக வரப்போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் ஏரியா. ஸோ நீங்கள் சேஃபாக வரணும்னா இந்த ரூட்லேயே வந்துடுங்க, குன்னூர் ரூட்லேயே வந்துடுங்க. ஸோ இந்த 6 லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு டீப் வில்லேஜுன்னு கூட சொல்லலாம், அமைதியான வில்லேஜுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் வசதியெல்லாம் இருக்குது. எல்லாமே மேப்பில் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே இந்த ஒவ்வொரு வில்லேஜோட நேமை போட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கூட லொக்கேஷனும் அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக வந்துடும். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ஒரு ஹிடன் பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஊட்டி மாவட்டத்தில் இருக்கிற குன்னூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹிடன் பிளேஸ்னு கூட சொல்லலாம். டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ட்ராவலாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, டூரை என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற வில்லேஜுக்கும் அவங்களோட கலாச்சாரத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸும் ஈடுபடாமல் ஸோ இயற்கையை ரசிச்சுட்டு உங்கள் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும், ஊட்டிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ஹிடன் பிளேசஸை பற்றி அதிகமாக மக்கள் ரீச் இல்லாத இடங்களை பற்றி தகவல் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.